1,00,000 ரூபாய் கட்டோட கொண்டு வந்து உண்டியில போடுறியா? 1 லட்சம்? ஆமா. 1 லட்சத்துக்கு 1 ரூபாய் கம்மி பரவாயில்லையா? வரேன் 4 நாளுக்கு சில்லறை மாத்தி வச்சுக்கிறியா? 1 ரூபாய் மட்டும் தான் இருக்குதியா? முக்கியதான் இருக்குது. டேய் இப்ப பாடுறான தலைகாரற. ஆமா. அவன் எங்க கத்துக்கினான் தெரியுமா? எங்க கத்துக்கிட்டான்? ஐயோ திருப்பதிக்கு போறாங்களே இல்ல எங்க நடப்பாத போவாங்க. பெரும்பாத. ஆமா. அங்க போனா அங்க காளி கோபுரம்னு ஒண்ணு இருக்குது. ஆமா. ஏன்னா நான் திருப்பதியில போய் அமர்ந்த காரணத்தினால யாரு துலுக்க பெண்ணை சிறை எடுத்துன்னு போனேன் நானு. ஆமா. திருப்பதியில போய் உட்காந்துட்டாங்க. இந்த திருப்பதியில வந்து உட்காந்த உடனே இந்த துலுக்கரெல்லாம் முஸ்லீம்லாம் எல்லாம் படம் எடுத்துன்னு வரானுவ. பின்ன எப்படி அவன் விட்டு பொண்ணை இழுத்துன்னு போவ அப்படின்னு எல்லாம் படம் எடுத்துன்னு வரானுவ. அப்படி நான் உட்கார்ந்த சமயத்துல என் தங்கை இருக்கிறது காளிகா தேவி அது பார்த்தது. அது வழியிலே அங்க காளி கோபுரம் சொல்றாங்களே அதுதான் வீரசாட்சி வீரப்பம்பை எல்லாம் வச்சுக்கின்னு எத்தனை பேர் வந்தாலும் நான் பாக்குறேன்னா நீங்க போய் அமருங்க அப்படி என்கிட்ட சொல்லிடுது. அதான் அதுக்கு பேர் காளி கோபுரம். இந்த முஸ்லிம் எல்லாம் வந்தாங்க. இந்த காளி கிட்ட ஒண்ணும் பண்ண முடியல. அடிச்சு வச்சு தெரிச்சிருது. ஆஹா அப்பதான் பணிவன்பா கேட்டாங்க. ஐயா என் வீட்டு பொண்ண நீங்க ஈத்துன்னு வந்துட்டீங்க. நாங்க ஜாதியில முஸ்லீம் நீங்க இந்துக்கள். அதனால வேண்டி எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க முஸ்லீம். ஏன் என்ன வரன்னு கேட்டேன். வரும்போது உங்க ஜனங்களா இருக்கணும். தாடி மீசையெல்லாம் வளர்த்துக்கின்னு அப்ப வரும்போது உங்க ஜனங்களா இருக்கணும். அவங்க திரும்பி போகும்போது எங்க ஜனங்களா இருக்கணும். மொட்டை அடிச்சுக்கின்னு அவங்க வரணும் அப்படின்னு முஸ்லீம் கேட்டாங்க. அதனால அந்த முஸ்லீம் எல்லாம் எனக்கு சம்பந்தி உனக்கு. ஆமா அங்க அதனால அந்த காளி கோபுரம் பத்தியா அந்த காளி கோபுரத்துக்கு அதான் முழங்கால் முச்சான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஏறத்து வந்தா கஷ்டமா இருக்கும். எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த காளி கோபுரத்துக்கு போகும்போது அதான் முழங்கால் முச்சான்னு சொல்லுவாங்க. அதுங்கிட்ட அந்த காளி கோபுரத்துக்கு போகும்போது அங்க இருந்து தேவஸ்தானத்துல இருந்து நெடுக்க ஒயர் வரும். போஸ்ட் நட்டு அது ஆறுன மைக்கு கட்டி வச்சிருப்பாங்க. அங்க சுப்பிரபாதம் பாடுறாங்களா பத்தியா அது அங்க இருந்து இங்க வந்து எங்க பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கு. நாம சுப்பிரபாதம் தெரியுமா? எல்லாத்தையும் வர பத்தி வச்சுக்கிறான். கௌசல்யா சுப்ரஜா கௌசல்யா வரணமாம் கௌசல்யா பாப்பா வரணமாம் கௌசல்யா அம்மாவும் வரணமாம். இது இந்த நேரம் எந்த நேரம் தெரியுமா? எல்லாம் பொம்பளைங்களா வெளியே வந்து தண்ணி தெளிச்சுட்டு தொடர்ந்தால பெருகிற நேரம் இது. இந்த நேரத்துல கையில தண்ணி கட்ட கரெக்டா இருக்கும். அங்க இருந்து வருவாங்க கட்டையோட. ஏண்டா கண்மேட்டி கூத்தாட வந்த கண்மேட்டி நீ மட்டும் கூத்தாடணும். கௌசல்யா வரணும், அவங்க அம்மா வரணும், அவங்க பாப்பா வரணும். என் குடும்பத்திலே எழுதிரிய அப்படி பட்டாரு பட்டாரு தேர் அடிக்கிற மாதிரி அடிச்சா என்ன பண்ணுவாங்க? திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா மலை வாசம் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பென்று நெய் விளக்கு ஏற்றி வைத்தேன்
மனம் முருகிறதே பாடி வந்தேன் ஏழு மலை தாண்டி ஓடி வந்தேன் என் கொய்ந்தியோ இது வெந்ததெல்லாம் தின்னுட்டு வந்ததெல்லாம் வளருது. ஆமா, ஆமா. நானு ஏய் கோவிந்தாவை கூப்பிடுறோம். கோவிந்தா நீ எங்க நக்கறியோ கோவிந்தா நீ எங்க நக்கறியோ எங்க இருக்கிறியோ? எங்க நிற்கிறாயோ? ஜானகி மலையில வாரா ஜானகி மலையில வாரா ஜானகி மணவாளா? ஏழுமலையா ஆ, ஆ. ஏழுமலையானே ஏழுமலையானே ஆஹா இதை ஒண்டிதான் ஒருபடியா சொல்லிக்கிறான் போல இருக்கு. ஆஹா நீ எப்படி சொன்னாலும் சரிதான், ஆ அது எனக்கு ஏறுவதான். எப்படிங்க அது எப்படின்னு கேளு. ஆ, இன்னைக்கு வெடி மருந்து இருக்குது, இருக்குது படாசு இருக்குது. ஆ, வேணும்னு தீ வச்சாலும் அது வெடிக்கும், வெடிக்கும் தவறி போய் தீ போட்டுக்கினாலும் அது வெடிக்கும். வெடிக்கும் நீ எந்த வகையிலேயே நாராயணா கோவிந்தான்னு சொல்லிட்டு பத்தியா, ஆமா அதனால வேண்டி ஆ. என்றென்றைக்கும் நல்லவனாகவும் ஆ. வல்லவனாகவும் ஆ. நீ வாழ கடவுது. சரிங்க சுவாமி ஆஹா ஆஹா. அதனால் வேண்டி ஆஹா. என்னுடைய பெயர் ஆ. இந்த சபை இருக்கிறதே, ஆமா. யாருடைய சபை இது? திருவாக மகாலட்சுமி புரிந்த சபை காணாமல் வேறதெல்லாம் பேசலாம், பேசலாம் இந்த கற்றோர் முன் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாது, கூடாது ஞானாமல் ஆஹா. பேச்சு பேச்சென்னுமாம் பெரும்பூனை வந்தக்க தக்கார் கீச்சு கீச்சென்னுமாம் கிளி. கிளி நம்ம வீட்டுல பூனையை வளர்க்குறோம், ஆமா கிளிய வளர்க்குறோம். ஓஹோ. இந்த பூனை வரக்கூடிய நேரத்துல ஆ. இந்த கிளி எங்க இருக்குது? வர்ண மேல அத்தகைய பான்மையை போல ஆ. சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆ. தாய் தந்தைமார்கள் அனைத்து பேர்களும் பாதி பேர் படுத்து தூங்கினாலும் பாதி பேர் உட்காந்து கேட்டுக்கிறாங்களே. ஆமா. ஆஹா அது ஏன்னா தூங்குறவங்க பத்தி எங்க ஆட்சேபணம் கிடையாது. எல்லாம் ஏரி அடிக்க போனாங்க உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஓஹோ அங்க போனா டயர்ட் ஆயிடுமா? ஆமா அம்மா வேலை அங்க. ஆமா சரி ஓ. அதனால ஆ. உட்காந்து கேக்குறாங்களே, ஆமா இவங்களுக்கு தான் நம்ம கூத்தாடணும். ஆமாங்க இப்ப கூத்தாடுறோமே, ஆஹா. இந்த பலாபலன் பூரா நமக்கு இல்ல. ஓ பலாப்பழம் நமக்கு இல்ல பலாபலம் உனக்கு இல்லையா? ஏய் லாபம் நன்மை இதெல்லாம் நமக்கு கிடையாது. இல்ல உட்காந்து கேக்குறாங்களே, ஓ அவங்களுக்கு தான் இந்த லாபம் தான். ஆமா எப்படி எப்படிங்க நம்ம எதுக்காக ஆடுறோம்? காசுக்காக என்ன காசு கொடுப்பாங்க? 10 ரூபா நோட்டு 3 ரூபா நோட்டு கூட்டு போடணும் காசு கொடுப்பாங்க, ஆமா இது சாப்பாடு போடுறாங்க, ஆஹா. டீயை அந்த கேன்ல வச்சுறாங்க, நீங்க மாதிரி புடிச்சு நாட்டிக்கு நேக்கிறீங்க. ஆமா ஆஹா இதுக்காக ஆஹா. அவங்க நாம கூத்து ஆடுறோம். ஆமா இப்ப உட்காந்து கேக்குறாங்களே, ஓஹோ. இவங்களை எதனா எதிர்பார்த்து உட்காந்து கேக்குறாங்க இல்ல. கிடையாது. ஆஹா. யாருன்னா ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க, நான் பாக்குறாங்க. இல்லங்க ஏன்னா நாடகத்தினுடைய சாராம்சம் ஓஹோ இந்த டிவி பார்க்கத்தான் தான் நம்ம என்னைக்கு வேணாலும் பாத்துக்கலாம். பாத்துக்கலாம் கூத்து வைக்கிறது ஊர்ல ஒரு நாளைக்கு தானே வைக்கிறாங்க. ஆமா. நம்ம உட்காந்து கண்ணு முட்டி பார்த்தா என்ன ஆஹா. அப்படி சொல்லிட்டு உட்காந்து பாக்குறாங்க. யார் இவங்களாமா ஆமா. சும்மா உட்காந்து இல்ல ஆ. மூச்சு இருந்தா ஆ. 300 ரூபா ஆ, ஆ. படுத்தவங்க 500 ரூபா ஐயா அப்ப எல்லாம் படத்துக்கு போறாங்கடா டேய். படத்துக்கு 500 ரூபாயா, மூச்சுங்களுக்கு 300 ரூபாயாம. அப்ப எல்லாரையும் படுக்க வைக்கிறான்னு அர்த்தம். அட பைத்தியக்காரா. ஆஹா. அது போனால் போகட்டும். போகட்டும். இந்த சபையின் பாகம் வந்தனே, ஆஹா. என்னுடைய முழு விளக்கம் சொன்னா தெரியும் ஓடியா சொல்றேன். ஐயா ராஜி அகமுண்டே. அந்த இரவியானே, அந்த இரவியானே, எண்ணுக்குள் எண்ணெய் போலவும் என்ன போடவும் கண்ணுக்குள் இமை போலவும் என்ன போடவும் எங்கும் பராபர வஸ்துவாக விளங்கி விரும்பியாரு ஆ. ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. ஓ சீமேன நாராயணமூர்த்தி சீம என்ன இல்லடா, ஸ்ரீ நமோ ஸ்ரீநமோ நாராயணமூர்த்தி. ஆஹா நான் இருக்கக்கூடிய இடம் எது? ஆ திருப்பார்கடல். கடல் சாமியில 3 சாமி. யாருங்க ஒண்ணு நிக்கிற சாமி, ஒண்ணு பொண்ணு படுத்துக்கிற சாமி, ஒண்ணு ஆஹா. உட்காந்துக்கிற சாமி. யாருங்க நிக்கிற சாமி யாரு? ஏசு சாமி ஏசுநாதரா நின்னுக்கிறாரு, அவர் நம்ம சாமியாடா. ஓ ஆஹா. அது முஸ்லிம் சாமி இல்ல ஏசுநாதரா முஸ்லிம் சாமி, கிறிஸ்டின். ஆ ஆஹா நிக்கிற சாமின்னு சொன்னேன். ஆ அங்க வந்து சிவபெருமான் இருக்காரு, ஆமா அவர் தான் காலை தூக்கி நிக்கிறாரு. நிக்கிறாரு ஆமா ஆஹா. அவர் தான் நிக்கிற சாமி. நிக்கிற சாமி இன்னும் ஒண்ணு சந்தேகமாச்சு, ஆஹா. இந்த விஞ்ஞான முறைப்படி முறைப்படி இந்த பூமி உருண்டைன்னு சொல்றாங்க. ஆமா அப்ப இந்த சூரியன் வருது, ஆஹா. நிலவு சூரியன்லாம் அது சுத்தி வரல. வரல ஆஹா நாம தான் சுத்துறோம், தன்னை தயார் சுத்தி பூமி சுத்தி வருது பூமி சுத்துது. ஆமா அதான் விஞ்ஞானம். ஆமா அப்படி இருக்க ஆஹா. இந்த பூமி உருண்டைன்னு சொல்றோம், ஆமா அதை எலுமிச்சங்கனியும் உருண்டை. உருண்டை ஆமா ஆஹா. அந்த எலுமிச்சங்கனிக்கு உச்சி எங்க இருக்குது? அந்த காம்புல இருக்குது அந்த காம்பை கல்றமே ஆமா அந்த இடத்துல இருக்குது அந்த உச்சி. உச்சி அதே போல ஆஹா. இந்த பூமிக்கு உச்சி எங்க இருக்குது? ஆசியா கண்டத்துல இருக்குது ஆசியா கண்டம். ஆமா மொத்தம் 7 கண்டமா பிரிச்சுக்கிறாங்க இந்த உலகத்தையே. ஆமா அதெல்லாம் ஆசியா கண்டத்துல இருக்குது. இருக்குது ஆசியாவுல எந்த இடத்துல இருக்குது? இந்தியாவுல இருக்குது
இந்தியாவுல எங்க இருக்குது? தமிழ்நாட்டுல இருக்குது. தமிழ்நாட்டுல எங்க இருக்குது? சிதம்பரத்துல இருக்குது. சிதம்பரத்துல எந்த இடத்துல? நடராஜர் கோவில்ல இருக்கு. நடராஜர் கோயில்ல எந்த இடத்துல? பரமேஸ்வரர் காலத்துக்கு நிக்கிறாரு இப்படி. ஆமா, அங்க இருக்கு. அந்த காலுக்கு கீழே ஒரு காலை ஊனி நிற்கிறாரு. ஆமா. அதான் உலகத்துக்கே உச்சி. நீ எந்த பக்கம் போனாலும் அவ்வளவு தூரம் இருக்கும். ஆமா. அதான் விஞ்ஞான முறைப்படி அதான் காலுங்கீழ இருக்குது. ஆமா. அவரு நிக்கிற சாமி, நான் பத்துனுகிற சாமி. ஓ, திருப்பார்கடல்ல பாம்பு மேல பத்துனுகிற சாமி. ஆமா. எனக்கு 2 மனைவி. ஓ, யார் யாரு? யாருக்கு? மகாலட்சுமி ஒன்று, ஒன்று, பூமாதேவி ஒன்று. ஒன்று. ஆஹா, அந்த பூமாதேவிக்கு எனக்கு பிறந்த ஆஹா, அவன் பேர் தான் நரகாசுரன். நரகாசுரன். ஆமா. இந்த நரகாசுரன் என்ன பண்றது? ஆ, எந்த நேரமும் அவனை யாருமா பிரம்மதேவன்கிட்ட வர வாங்கிட்டான். ஆமா. எப்படி வர வாங்கினா? எப்படிங்க? நான் யாரு கையாலையும் ஆளக்கூடாது சாவ கூடாது அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மதேவன் சொல்றாரு, மனிதன் ஒருத்தன் பிறந்தா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும். இருக்கும். அதனால யாரு கையாலையும் சாவாத இருக்க முடியாதுடா, எப்படி செத்து தாண்டா ஆகணும் அப்படின்னாரு. அப்படி நான் சாவரத்தா இருந்தா எங்க அம்மா கையால் தான் நான் சாவணும். ஓஹோ, யாராவது பெத்த தாய் போய் மகனை சாவடிப்பாங்க, அந்த எண்ணம் அவன் மனுஷன். ஆமா. அப்படியே கொடுத்துட்டான்னு கொடுத்துட்டாரு. இவன் என்ன பண்றான்? எல்லாரையும் அதவங்க தான் பண்றான். அடிக்கிறான். ஊர்ல உலகத்துல இருக்கிற பொண்ணு எல்லாரையும் வயசு வந்த பொண்ணு எல்லாம் திட்டுன்னு போறது, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு கொஞ்சம் கும்படி தாதி பெண்களை விட்டு, ஆனா இவன் ஒண்ணு கையை கூட வச்சவன் கிடையாது. பெண்ணதோட சரி. ஆமா. அதுக்கு சீரும் சிறப்புமா, அதுக்கு நல்லா புடவை குடம்பெல்லாம் கொடுத்து நகை அலங்காரம்லாம் கொடுத்து அதாவது பொண்ணா கொண்டு போய் நிறுத்தி வச்சுக்கிறான், குடோன்ல அடைச்சி வச்சுக்கிறான். அப்படி அடைச்சி வச்சிருக்கிற சமயத்துல அம்மா அக்கிரமம் பண்றான். அப்படி 12,000 கோபால மாதரை கொண்டு போய் அடைச்சி வச்சுக்கிறான். அப்படி அடைச்சி வச்ச நேரத்துல எல்லாம் பாக்குறாங்க, நாராயணா கோவிந்தா கோவிந்தா ஏழுமலையானே இதுக்கு முடிவே கிடையாதா அப்படி வேண்டுறாங்க. வேண்ட சமயத்துல நான் பார்த்தேன், அவனை சாவடிக்கணும்னா என்ன காரணம் அப்படி சொல்லி இந்த 9 சக்தி இருக்கிறாங்களே நவசக்தி எல்லாம் அத்தனை பேர் ஒன்றாக சேர்த்து அந்த ஆயுதத்தை பூரா கொலுவுல வச்சாங்க. அதான் ஆயுத பூசை. ஆமா, ஆயுத பூசை கொலுவுல வைத்து 21 நாள் சென்று அந்த கொலுவுல எடுத்து அப்ப 21வது நாள் தான் அவன் நரகாசுரன் செத்த நாள். அன்னைக்குதான் தீபாவளி. அப்படி இருக்க சமயத்துல இவங்க ஆயுதத்தை எடுத்துக்கின்னு இங்க இருந்து போனாங்க. வீரசக்தி போச்சு. அந்த ஆயுதத்தால கத்தியால ஒரே குத்தா குத்திடுது. குத்திட்ட உடனே இவன் மரியாதைப்படியா கிடக்குறான். ஆஹா, உயிர் போறது வரது அழுத்து, என்னடா இவன் உயிர் போகலையே அப்படி பார்த்து அங்க இருந்து வந்தேன். பூமாதேவி கிட்ட சொன்னான், என்னாடி பொண்ண உன் மவனை யாரோ கத்தியால குத்திட்டாங்க, ஈர்த்து போச்சு கிடக்குறான், அவனை போய் என்னன்னு பாக்காத இருக்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே அவன் அவசரமா ஓடியாந்தான். என் பெத்தவளாச்சு ஓடியாந்து கொஞ்சம் எந்த சக்காலத்து சாடு மாதிரி ஒண்ணு இந்த போல குத்துனா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கொஞ்சம் இழுத்து குடுங்க பாரு. குடுங்கின உடனே உயிர் நின்று போச்சு. ஏன்னா கையில கத்தி இருக்குதா, நீ உள்ள குத்தினாலும் இழுத்தாலும் யார் கையால சாவுறாங்க? அதான் அவன் செத்துட்டான். சாகும் போது கேட்டான், நாராயணா அப்பா எனக்காக ஒரு வரம் கொடுப்பா அப்படின்னு கேட்டான். என்னுடைய போர் உலகத்துல நீடித்திருக்கணும், அதனால இன்றைய தினத்துல மாநில மக்களையில எனக்காக தலை முழுவணும், புது ஆடை அணியணும் அப்படின்னு வரம் கேட்டான். அப்படி வரம் கேட்ட நேரத்துல இன்னையில இருந்து இன்னைக்கு தாண்டா தீபாவளி அப்படி சொல்லிட்டு தீபாவளி வர காரணம் அதுதான். ஆஹா, அப்படி எல்லாம் இருக்க இன்றைய தினத்திலே வைகுந்தத்துல இருக்கிற அப்பா எனக்கு 2 மாவா. ஆமா மாமாவா? ஏய் மாவன் சொன்ன உடனே மாமான்றான் பகவானே. ஓ 2 மாவன்னா யாரு? கருப்பழகி யுகந்தழகி. ஆமா, 2 பெண்களும் வீட்டுல இருக்குது. இன்றைய தினத்திலே கருப்பழகி அடைக்கணும். ஆஹா, சில வார்த்தைகள் பேசணும். போய் கருப்பழகி இருந்தா அப்பா கூட்டு வர சொன்னாரு அப்படி சொல்லு போ. இப்படியாக பகவான் பட்டவர். ஆமா, மகளா வழங்க முடியாது. கருப்பழகி கருப்பழகி